Hi guys, welcome to my channel. Guys, thanks for supporting. என்னோட சேனலில் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் குக்கிங் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸாக போட்ட எல்லா டிஷ்ஷஸும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் யாராவது பார்க்க மறந்துட்டிங்கன்னா என்னோட சேனலில் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டிஷ்ஷஸ் வீடியோஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த டிஷ் பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புது டிஷ் செய்ய போகிறோம். அது என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி காய்ஸ், என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக உங்கள் ஃபீல்டில் ஷோ ஆகும். ஸோ மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் பார்க்க போகிறோம். ஹோம்மேடு மீன் குழம்பு மீன் ஃப்ரையும் பார்க்க போகிறோம். நாங்கள் மெயினாக இந்த டிஷ் எதில் செய்கிறோம்னா ஷீலா மீனில் செய்கிறோம். ஸோ நீங்களும் வந்து ஷீலா மீன் வாங்கி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இல்லைனா வேறு ஃபிஷ் கூட நீங்கள் வாங்கி செஞ்சு பார்க்கலாம். பட் மெயினாக மீன் குழம்பு எப்படி வைக்கிறது ப்ளஸ் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் ஷோ பண்ணுவோம் கைஸ். ஸோ கைஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ டு டுடே வீடியோ கைஸ். ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி ஷீலா மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு நம்ம இப்போ இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி, புளி. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம், கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் போடலாம். கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், இதெல்லாம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மீன் குழம்புக்கு ஒயிட் ரைஸ் தனியாக வடிக்கிறோம், சாதம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சா? வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். மீன் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. புளியில் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3.5 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது புளி தண்ணியில் வந்து உப்பும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கரைச்சி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சோடனே நம்ம கழுவி வச்ச மீனை போட்டு ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்புக்கு கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், வறுத்துக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சு கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மீனை குழம்புல போட்டுடலாம். இப்போ ஒரு 5 to 10 minutes நல்லா குழம்பு ஸ்லோவில் வச்சு வேக வைங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மீனை வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி மீனை வந்து போட்டு வறுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். மீனை இப்போது போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு கட்டி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, ஃபைனலாக நம்ம சுட சுட மீன் குழம்பு ரெடி. ஃப்ரைக்கு ரெடி பண்ணி போட்டாச்சு. இது நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மீன் குழம்பும் ப்ளஸ் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அழகா இவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாமா கைஸ்? ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்பு சாப்பாடோட பேசி சாப்பிட்றலாம். பாருங்க கைஸ், ஆஹா, சுட சுட ஷீலா மீன் குழம்பு சூப்பராக இருக்குது கைஸ். மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் 2 நாளுக்கு வச்சு கூட சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் கைஸ், நல்லா இருக்கு. எஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்லாம். அப்படி இருங்க, ஷீலா ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக கைஸ். வீக்கெண்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சண்டே சாட்டர்டே சண்டேல லீவில் ஃபேமிலியோட செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக சூப்பராக இருக்கு. ஓகே கைஸ், லாஸ்ட் ஒரே பிட்டு. அருமையான மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க கைஸ், சூப்பராக இருக்குது. என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை கைஸ்.